வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 1 இயற்கணிதம். இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்களை பார்க்கலாம். பயிற்சி 3.5 கொஸ்டின் நம்பர் 1 சுருக்குக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4x² y by 2z² into 6xz³ divided by 20y³. Second question p² minus 10p plus 21 divided by p minus 7 into p² plus p minus 12 divided by p minus 3 the whole square. Third question 5t³ by 4t minus 8 into 60 minus 12 divided by 10t. Next question 4x² y divided by 2z² into 6xz³ divided by 20y⁴ இருக்கு. ரைட், இப்போ பாருங்க இது எல்லாமே பெருக்கல் இருக்கு. பெருக்கல் இருக்கு அப்படின்னா நம்ம ஜஸ்ட் எல்லாத்தையுமே ஒரே இந்த டிவிஷன்லேயே கொண்டு வந்துடலாம். சரி, இப்போ பாருங்க நான் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக இப்படி ஒன்று போட்டுக்கிறேன். போட்ட பின்னாடி இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். 4 இருக்கு ஃபர்ஸ்ட், அடுத்தது நம்பர்ல என்ன இருக்கு 6 இருக்கா, அதை இங்கே எழுதிக்கிறேன். நான் இதை 4 into 6 இப்படி நான் போடலை, ஏன்னா இதுவும் எக்ஸ் மாதிரி தெரிஞ்சிடும். அதனால நம்ம ஜஸ்ட் 4.6 இதுவும் பெருக்கல் தான். அப்போ இந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னது, தட் இஸ் x² அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்தது என்னது y, அடுத்து இங்க இருக்கு இல்லையா இந்த x போட்டுக்கோங்க. எக்ஸ், அடுத்தது என்ன இருக்கு, இந்த z³. சரி, இது எல்லாமே போட்டாச்சு. இப்போ அதே போல கீழே இருக்கிறது எழுதுங்க. 2 into இப்போ நம்பர் முன்னாடி கொண்டாந்துங்க 20 into z² into y⁴. ரைட், இப்போ கேன்சல் பண்ணலாம். தட் இஸ் பாருங்க 1 நாள் 4, 5 நாள் 20. நெக்ஸ்ட் 1 2 2, 3 2 6. இப்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1 பெருக்கல் 3, தட் இஸ் 1 3 3. பக்கத்துல என்ன இருக்குன்னா 1 5 5. அது அப்படியே போட்டுக்கலாம். ரைட், இப்போ இங்க மேல பாருங்களேன் x² இருக்கா. அதை டிவிஷன்ல இப்படி நான் போடுறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணி x² இருக்கு. இப்போ கீழே ஏதாவது x இருக்குதா, இல்ல. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்றோம், பக்கத்துல இங்க ஒரு x இருக்கு. இங்க பக்கத்துல கொண்டாந்துடுறேன், ஏன்னா இதனுடைய அடுக்குல என்ன இருக்குன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ரைட், அப்ப இதையும் பண்ணிட்டேன், இதையும் எழுதிட்டேன். அடுத்து இது பாருங்க, இது y. அப்ப இந்த y அப்படியே போட்டுக்கோங்க. y-னுடைய அடுக்குல என்ன இருக்கு 1 இருக்கு, z-னுடைய அடுக்கு என்ன இருக்கு 3 இருக்கு. ரைட், இப்ப கீழே என்ன இருக்கு, தட் இஸ் z² y⁴. அது அப்படியே போட்டுக்கிட்டாச்சு. ரைட், இப்ப பாருங்க இந்த 3/5ங்கிறது அப்படியே தான் வரும். அதை அப்படியே நீங்க போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். அடுக்கு விதிப்படி பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பாருங்க, x ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதனுடைய அடுக்குகள் கூட்டப்படணும். அப்ப இது என்ன பண்ணணும், 2யும் 1யும் நம்ம என்ன பண்ணணும், கூட்டிக்கணும். தட் இஸ் x-னுடைய அடுக்கு 2 + 1 3 மாறிடுது. அடுத்தது இப்போ இந்த y-னுடைய அடுக்குல என்ன இருக்கு 1 இருக்கு. ரைட், இப்போ இந்த z-னுடைய அடுக்கு 3 இருக்கு. ஓகே, இப்போ நான் z² ஆனது இப்போ டினாமினேட்டர்ல, அதாவது பகுதியில இருக்கு. இப்போ இந்த z² ஆனது மேல இந்த இடத்துல இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னவா மாறும்னா z-னுடைய அடுக்கு -2 மாறிடும். அதே போலதான் y-ன் அடுக்கு 4. அப்ப y-ன் அடுக்கு 4 மேல போகும்போது என்ன ஆகும், y-ன் அடுக்கு -4 மாறிடும். அப்புறம் z -2 அடுத்து y ஆனது -4 மாறுது. இப்ப இந்த x ஒரே பேஸுங்கிறனால அப்ப நான் ஒரே x போட்டுட்டு இப்ப இந்த 2யும் 1யும் நம்ம கூட்டலாம். ஏன்னா அடுக்கு விதிப்படி இந்த மாதிரி பேஸ், அதாவது அடிமானம் ஒரே போல இருந்துச்சுன்னா அடுக்குகள் கூட்டப்படலாம் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப அடுக்குகள் கூட்டப்படனா 2 × 1 என்ன ஆகுது 3 ஆகுது. அதை x³ போட்டேன். அடுத்தது y-னுடைய அடுக்கு 1 இருக்கு, அதை அப்படியே நான் போட்டுட்டேன். அடுத்து z-னுடைய அடுக்கு 3 இருக்கு, அதையும் நான் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்ப பாருங்க, z-னுடைய அடுக்கு 2 கீழே இருக்கு, அதாவது பகுதியில இருக்கு. அப்ப அந்த z-னுடைய அடுக்கு 2 ஆனது இப்ப மேல போச்சு அப்படின்னா என்னவா மாறிடும், z-னுடைய அடுக்கு -2 மாறிடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல y-னுடைய அடுக்கு 4ங்கிறது மேல போச்சுன்னா என்னவா மாறும், y-னுடைய அடுக்கு -4 மாறிடும். ஓகே, இப்போ நீங்க எழுதுங்க. தட் இஸ் என்ன எழுதலாம், 3/5 x³ அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ y இருக்கு இல்லையா, y பக்கத்துல கொண்டு வாங்க. தட் இஸ் y-னுடைய அடுக்கு 1, அடுத்தது y-னுடைய அடுக்கு -4, அடுத்தது z-னுடைய அடுக்கு 3, z-னுடைய அடுக்கு -2. அடுக்கு விதிப்படி இங்க y அடிமானம் 1 தான். அப்படி 1ஆக இருக்கும்போது இந்த மேல இருக்கக்கூடிய அடுக்குகள் கூட்டப்படணும். என்ன இருக்குது 1 -4 தானே, 1ஆகவே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம அடுக்குகளை கூட்டணும். 1யும் 4யும் கழிச்சா என்ன வரும், 3 வரும். அதுல 4 தான் பெருசு, அப்ப அதுல -3 மாறிடும். அப்ப நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் y-னுடைய அடுக்குல -3ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இப்ப z³ z -2. ஓகே, அப்ப நம்ம எப்படி எழுதலாம், இப்ப அடுக்குகள் கூட்டப்படணுங்கிற விதிப்படி இப்போ z அடிமான 1, அதனால z போட்டுட்டு அந்த அடுக்குகள் என்ன பண்ணணும், கூட்டப்படணும். கூட்டினா பாருங்க 3ல 2 போச்சுன்னா என்ன 1. அப்ப நம்ம என்ன போடலாம், இதனுடைய தலைமையில 1 போட்டுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா x-னுடைய அடுக்கு 3 பாசிட்டிவ். ரைட், அதே போல z-னுடைய அடுக்கும் 1 பாசிட்டிவ். பட் இது மட்டும் நெகட்டிவ் இருக்கனால இதை கீழே கொண்டாந்துடலாம் இல்லையா, அதாவது பகுதிக்கு கொண்டு வந்துடலாம். அப்ப 3 into x-னுடைய அடுக்கு 3 z-ன் அடுக்கு 1ன்னு போட்டுட்டு டிவைட் பை 5 y-னுடைய அடுக்கு 3ன்னு எழுதுங்க. அப்ப இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 2 p² - 10p + 21 கீழ் p - 7 பெருக்கல் p² + p - 12 வகுத்தல என்ன இருக்குன்னா p - 3 the whole square இருக்கு. ரைட், இந்த p² இருக்கு இல்லையா, இந்த p² - 10p + 21 நான் இங்க எழுதிக்கிட்டேன். ரைட், இப்போ என்ன நடக்கணும், தட் இஸ் இது இருபடி கோவைனால காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தும் போது நாமளா ஒரு 2 நம்பரை எடுக்கணும்.
அந்த ரெண்டு நம்பரானது கூட்டுனா -10ஐயும் பெருக்கனா 21ஐயும் கொடுக்கணும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். கூட்டுனா -10 பெருக்கனா 21. அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னன்னா -7 -3. இது நாம தான் கண்டுபிடிக்கணும். அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். ஏன்னா -7 -3ஐயும் கூட்டுங்களேன், -10 கிடைக்குது. ஸோ அப்ப கூட்டல் கரெக்டா இருக்கு, ரைட். அதே போல இப்ப பெருக்கல் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கலாம். ஸோ தட் இஸ் -7 -3ஆல பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? 7 3 21, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப பிளஸ் 21. அந்த கண்டிஷனும் ஒபே பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? -10க்காக மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? -7 -3ன்னு போட்டுக்கணும். அப்ப அந்த பி பக்கத்துலயே போட்டுக்கோங்க, ரைட். அப்ப என்ன எழுதும்? தட் இஸ் இந்த பி ஸ்குவாட் போட்டுக்கோங்க. -10p பதிலா -7p -3pன்னு போட்டுக்கோங்க. 21 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இந்த பி ஸ்குவாட் எப்படி எழுதலாம்? தட் இஸ் p இன்டு பி அப்படின்னு சொல்லி எழுதலாம் அல்லவா? அடுத்து 7p 7 இன்டு பி, இது 3 இன்டு பி. இது வந்து இந்த 3 வர்ற மாதிரி எழுதணும். அப்பதான் உங்களுக்கு வெளியில எடுக்க முடியும். அதனால 21 எப்படி எழுதலாம்? 3 21. அதனால இப்படி எழுதியிருக்கேன், ரைட். இப்ப பாருங்களேன். சோ இதுல இந்த பியும் இந்த பியும் வந்து காமனா இருக்கு. அப்ப நான் அதை வெளியில எடுத்தேன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? தட் இஸ் p -7. அதான் இங்க போட்டாச்சு, ரைட். அடுத்து என்ன பண்றேன்? -3 வெளியில எடுக்கிறேன். ஸோ -3 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது? இங்க ஒரு p இருக்கு. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பிளஸ் எப்படி இருந்திருக்கும்? மைனஸ் இன்டு மைனஸ்னு இருந்திருக்கும். அதுல ஒரு மைனஸ் நான் இங்க எடுத்துட்டேன். அப்ப மீதி இன்னொரு மைனஸ் இருக்குல்லவா? அதை வந்து நான் இங்க போட்டுக்கிட்டேன், ரைட். அப்ப என்ன கிடைக்குது? இங்க 21ல இந்த 3 வெளியில எடுத்துட்டா மிச்சம் 7 இருக்கு. அதான் இங்க போட்டாச்சு, ரைட். இப்ப பாருங்க, p -7 p -7 ரெண்டுமே பொதுவா மாறிடுது. ஆக்சுவலா இந்த மாதிரி p -7 p -7 ரெண்டையும் பொதுவா கொண்டு வரதுக்காகத்தான் அதுக்கேற்ற மாதிரி இந்த -3 எல்லாம் நம்ம வெளியில எடுக்கணும், ரைட். அப்ப p -7 போட்டாச்சு. அப்ப மீதி என்ன இருக்குது? தட் இஸ் p -3 இருக்கு. அதுதான் இன்னொரு காரணி. அப்ப இந்த ரெண்டு காரணி எதுக்காக வருது? p ஸ்கொயர் -10p + 21க்கு பதிலா. சோ நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு, சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பதிலாக மட்டும் என்ன எழுதணும்? தட் இஸ் p -7 இன்டு p -3. அதுக்கு கீழே வகுத்துல என்ன இருக்கு? p -7. அதை அப்படியே போட்டுக்கோங்க, பெருக்கல் அப்படியே போட்டுக்கோங்க, ரைட். இப்ப அடுத்தது என்ன இருக்கு நம்ம கிட்ட? p ஸ்கொயர் பிளஸ் p -12 இருக்கு. நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்தணும்னா என்ன பார்க்கணும்? ஸோ பிளஸ் ஒரு பி தானே, அப்ப +1. அப்ப கூட்டுனா 1 கிடைக்கணும், பெருக்குனா -12 கிடைக்கணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ -3 + 4. இப்போ -3 + 4 பண்ணுங்க. 4ல 3 போச்சுன்னா தெரியும் நமக்கு என்னது? +1. அப்ப கூட்டல ஓகே பண்ணுது. நெக்ஸ்ட் இப்போ பெருக்கல் பாருங்க. -3ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? 4 12 -12. அப்ப பெருக்கல் கண்டிஷனையும் ஒபே பண்ணுது. அப்ப நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் என்னது? -3 மற்றும் 4. அப்ப ஒரு பிக்கு பதிலாக -3p + 4pன்னு எழுதலாம் இல்லையா? ஓகே. அதனால ஸோ p ஸ்கொயருக்கு பதிலாக p ஸ்கொயர் போடுங்க, ப்ளஸ் ஒரு பிக்கு பதிலாக -3p + 4pன்னு எழுதிட்டு -12 அப்படி எழுதிக்கோங்க. ஓகே. இப்போ p ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? p இன்டு pன்னு எழுதலாம். இப்போ இது 3 இன்டு p, இது 4 இன்டு p. இது 4 வர மாதிரி இந்த 12 பண்ணணும் அப்படின்னா 4 12 அப்படின்னு போட்டுக்கலாம், ரைட். இப்போ p வந்து வெளியில எடுங்க. ஸோ p வெளியில எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? p -3ன்னு கிடைக்கும். அதான் இங்க போட்டேன். நெக்ஸ்ட் +4 அதை வெளியில எடுங்க. அப்ப என்ன கிடைக்குது? p -3. அதை இங்க போட்டேன். இப்ப பாருங்க, p -3 p -3 ரெண்டுமே ஜென்ரலா இருக்கிறதுனால ஸோ அதை நான் வெளியில எடுக்கிறேன். ஸோ அதை வெளியில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? p +4. அதை இங்க போட்டேன். அப்போ டோட்டலா p ஸ்கொயர் + p -12க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? தட் இஸ் p +4 இன்டு p -3ன்னு போடலாம். டிவிஷன்ல என்ன இருக்கு? p -3 ரெண்டு டைம் தானே. அப்ப நான் அதை 2 டைம் எழுதிக்கிறேன். p -3 இன்டு p -3. இதுல எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? ஸோ p -7க்கு p -7 போயிடுச்சு. ஸோ ஒரு p -3க்கு ஒரு p -3. அடுத்து இங்க இருக்கக்கூடிய p -3க்கு இங்க ஒரு p -3. அப்போ நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடைக்குது? ஸோ பேலன்ஸா இருக்கக்கூடிய p +4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 5t³ / 5t - 8. அடுத்து இங்க 6t - 12 / 10t அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. சரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 5t³ t வந்து 3 டைம் இருக்கு, இங்க 10tல வந்து ஒரு டைம் இருக்கு, ரைட். இது அப்படியே வச்சுக்கலாம். பட் இந்த இடம் பாருங்களேன், 4t - 8 இதை நான் எடுத்துக்கிறேன். அதை நம்ம வந்து முதல்ல அதை என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம். தட் இஸ் இதுல பாருங்களேன், இங்க 4t அப்படிங்கிறது 4 × t அண்ட் 8ங்கிறது 4 × 2. அதான் 4 2 8 தானே, ரைட். இப்போ இதுல பாருங்க, இந்த 4ம் இந்த 4ம் ஜென்ரலா இருக்கு. அப்ப நம்ம 4 வெளியில எடுக்கலாம் தானே, அதான் நான் இங்க எடுத்துட்டேன். அப்படி 4 எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? t - 2ன்னு கிடைக்கும். இப்போ t - 2 போட்டுக்கோங்க. அப்போ 4 × t - 2. அப்ப இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 4 × t - 2. ஸோ நான் இப்போ இங்க எழுத போறேன். அதுதான் ரைட். என்னன்னா 5 × t³ / 4t - 8க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? 4 × t - 2ன்னு போட்டுக்கலாம். அடுத்து பெருக்கல் தானே, அதனால நான் இதை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பெருக்கலுக்கு பதிலாக இப்படி டாட் மட்டும் வச்சுக்கிறேன், ரைட். இப்போ அடுத்து பாருங்க, இது 60 - 12 இருக்கா? 60 - 12 6 × t. இந்த 12 வந்து 6 2 12 தானே. ஆக்சுவலா இந்த 6 வர மாதிரி நம்ம பண்ணணும். அப்ப இது 6 2 12 மாத்திக்கணும்.
அப்பதான் நம்மளால ஜென்ரலா எடுக்க முடியும். அப்ப இதுலயும் 6 இருக்கிறதுனால 6 வெளியில எடுத்துறேன். அப்ப மிச்சம் என்ன கிடைக்குது? t minus 2ன்னு கிடைக்குது. அதான் இங்க போட்டேன். அப்போ சோ இதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்? தட் இஸ் இங்க போடுறேன் பாருங்க. சோ 6 பெருக்கல் t minus 2ன்னு போடலாம். ஓகே. கீழே பாத்தீங்கன்னா 10 பெருக்கல் tன்னு போடலாம். ரைட். இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. தட் இஸ் 4 5 5 so 2 5 10. ரைட். இப்ப பாருங்க. சோ 2 2 4 so 3 2 6. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க. தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய 1 into 3 அதாவது ஒரு 3 3 கீழே பாருங்க 2 பெருக்கல் 2 4ன்னு வந்துருச்சு. ரைட். இப்ப பாருங்களேன், அது தவிர இங்க என்ன இருக்கு? மேல 3 t கியூப் இருக்கு அண்ட் கீழே என்ன இருக்கு? ஒரு t இருக்கு. ரைட். இப்போ இங்க t minus 2வும் t minus 2வும் கேன்சல் பண்ணிட்டா மீதி இவ்வளவுதான் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றீங்கன்னா இந்த 3/4 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த t இருக்கு இல்லையா, இந்த 3 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த t ஆனது மேல போச்சுன்னா என்ன ஆகும்? இங்க t னுடைய அடுக்கு 1 தானே, இது மேல போச்சுன்னா t னுடைய அடுக்கு -1ஆக பெருக்கப்படும். ஆக்சுவலா வகுத்துல இருக்கிற இது மேல போச்சுன்னா இன்வர்ஸ்ல அதனுடைய தலைகீழியாக பெருக்கப்படும். அதனால நான் என்ன பண்றேன்? தட் இஸ் இதுக்கு பதிலா t into -1ன்னு போட்டுக்கிறேன். இப்ப பாருங்க, ஸோ அடுக்கு விதிப்படி என்ன சொல்லுவாங்க? தட் இஸ் அதனுடைய அடிமானங்கள் ஒரே போல இருந்துச்சுன்னா அதனுடைய அடுக்குகள் என்ன பண்ணணும்? நம்ம கூட்டிக்கணும். அப்ப அடுக்குகள் என்னது? 3 - 1. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3ல 1 போச்சுன்னா தட் இஸ் 2. அப்ப நம்மளுடைய விடை என்ன கிடைக்கும்? தட் இஸ் 3/4 t ஸ்கொயர்ட். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2 சுருக்குக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x plus 4 divided by 3x plus 4y into 9x squared minus 16y squared divided by 2x squared plus 3x minus 20. Second question, x cube minus y cube divided by 3x squared plus 9xy plus 6y squared into x squared plus 2xy plus y squared divided by x squared minus y squared. பாருங்க, first question, x plus 4 divided by 3x plus 4y into 9x squared minus 16y squared divided by 2x squared plus 3x minus 20. x னுடைய அடுக்கு 1 தான் இருக்கு. இங்கேயும் x னுடைய அடுக்கு 1, y னுடைய அடுக்கு 1 இருக்கு. இதையும் அப்படியே விட்டுறலாம். இங்க பாருங்களேன், x னுடைய அடுக்கு 2, y னுடைய அடுக்கு 2 இருக்கு. அப்போ இதை நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இதை நம்ம காரணிப்படுத்திக்கணும். சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா x னுடைய அடுக்கு 2 அண்ட் இது x இன் அமைந்த ஒரு இருபடி கோவை. அப்ப இதையும் நம்ம என்ன பண்ணணும்? காரணிப்படுத்தணும். முதல்ல இதை நம்ம காரணிப்படுத்தலாம். சரி, அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன். 9x squared minus 16y squared அப்படின்ட்டு. ரைட். இது 9 எப்படி எழுதலாம்? சோ 3 பெருக்கல் 3 எழுதலாம் இல்லையா? அப்ப அதை 3 ஸ்கொயர்னு போடுவோம். நெக்ஸ்ட் இந்த 16 எப்படி எழுதலாம்? 4 பெருக்கல் 4. அப்ப 4 ஸ்கொயர்னு போடுவோம். ரைட். அப்போ இந்த 9x ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஸ்கொயர்ட் இன்டு x ஸ்கொயர் அண்ட் 16y ஸ்கொயருக்கு பதிலாக 4 ஸ்கொயர்ட் இன்டு y ஸ்கொயர்னு போடலாம் தானே? போட்டதுக்கு அப்புறம் அடுக்கு விதிப்படி நம்ம சோ அடுக்குகள் ஒரே போல இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கீழே இருக்கக்கூடிய அடிமானத்தை பெருக்கல்ல எழுதலாம். சோ அதனால 3 ஸ்கொயர்ட் தனியா x ஸ்கொயர்ட் தனியா பெருக்கப்படும் பொழுது அதை நம்ம ஒட்டுக்காவே நம்ம போட்டு பெருக்கிக்கலாம் அடுக்கு விதிப்படி. அதனால 3x the whole squared மாத்திருங்க. அதே போல 4 squared y squared 4y the whole squared மாத்திக்கோங்க. that is a squared minus b squaredங்கிற ஃபார்முலா. இதுக்கு என்ன ஆன்சர்? a minus b into a plus b. இப்போ இங்க a ஸ்கொயருக்கு பதிலா 3x the whole squared, b ஸ்கொயருக்கு பதிலா 4y the whole squared. அப்போ a க்கு பதிலா என்ன இருக்கு? 3x, b க்கு பதிலா 4y. அப்ப இது அதை அப்படியே போடுங்க. a க்கு பதிலா 3x and b க்கு பதிலா 4y. அப்ப 3x minus 4y into 3x plus 4y. அதுதான் நான் இங்க அப்படியே எழுதிட்டேன். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் இங்க x plus 4 அப்படியே போட்டுக்கோங்க. டிவிஷன்ல இந்த 3x plus 4y அப்படியே போட்டுக்கோங்க. அண்ட் இது பெருக்கல்ல தானே இருக்கு. ஸோ பெருக்கல் அப்படியே இது என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலாக 3x minus 4y into 3x plus 4y போட்டுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அதாவது பகுதியில் இருக்கிறத காரணிப்படுத்தலாம். இப்ப அதனுடைய பகுதியில் என்ன இருந்துச்சு? 2x squared plus 3x minus 20 தானே இருந்துச்சு. சரி, இது பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியுது? சோ இது இருபடி கோவைன்னு தெரியுது. அப்போ காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்தணும்? நாமளா ஒரு 2 நம்பரை நாமளே சூஸ் பண்ணிக்கணும். அதை கூட்டுனா +3 வரணும். அதான் இங்க. ரைட். பட் பெருக்குனா -20 வரணும்னு நினைச்சிடாதீங்க. அது தவறு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. ஏன்னா இங்க பாருங்களேன், இங்க எக்ஸினுடைய பக்கத்துல அதனுடைய குணகமானது 1ன்னு இருக்கும்போது தான் இங்க இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா, சோ இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பரை கொண்டு போயிட்டு இந்த கடைசியில இருக்கக்கூடிய நம்பரோட பெருக்கிக்கணும். அப்ப பெருக்குனா என்ன கிடைக்குது? 2 பெருக்கல் -20 -40. ஓகே. அப்ப கூட்டுனா 3 வரணும், பெருக்குனா -40 வரணும். இப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது என்னது? 8ம் -5 தான். ஏன்னா 8ல 5 கழிச்சோன்னா என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். ஓகே. அதே 8ஓட -5 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 8 5 40. சோ மைனஸ் இருக்கு. அப்ப -40. அப்ப இந்த கண்டிஷனை ஒபே பண்றதுனால நம்ம 8ஐயும் -5ஐயும் எதுக்கு பதிலாக போடணும்? இந்த +3xக்கு பதிலாக போடணும். அதான் இங்கே எழுதிட்டேன். ரைட். அப்ப இந்த 2x ஸ்கொயர்ட அப்படியே எழுதிக்கோங்க. இதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த +3x இருக்கு இல்லையா, அது என்ன பண்றீங்க? சோ 8x -5x பிரிச்சு எழுதிக்கிறீங்க. அண்ட் இந்த -20 தான் போடணும்.
இங்க -40 வச்சு தானே ஒர்க் அவுட் பண்ணணும்னு கொண்டாந்து இங்க போட்டுறாதீங்க, தப்பா போயிடும். அப்படி போட்டுறாதீங்க. ரைட். சரி, அப்போ இப்போ இந்த 2x² எப்படி எழுதலாம்? 2 × x × x அண்ட் 8x இங்க 2 வர்ற மாதிரி பண்ணணும்னா என்ன எழுதலாம்? 4 × அதான் 4 2 8 8 × x அதான் 4 × 2x அப்படின்னு போட்டுக்கிட்டாச்சு. இது 5 × x அடுத்தது இந்த -20 எப்படி எழுதலாம்? ஸோ இங்க 5 வர மாதிரி எழுதணும். தட் இஸ் 5×20. ரைட். இப்போ நம்ம ஜென்ரல் டேர்ம் எடுக்கலாம். இங்கேயும் 2x இங்கேயும் 2x. ஸோ 2x வெளியில் எடுங்க, என்ன கிடைக்கும்? x + 4 அதை இங்க போட்டாச்சு. அடுத்து -5 வெளியில எடுங்க. ஸோ அதை இங்க போட்டாச்சு. எடுத்தீங்கன்னா x. ஸோ மைனஸ் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க. அப்போ இங்க மிச்சம் என்ன இருக்கும்? பிளஸ் தான் இருக்கும். அப்போ பிளஸ் இங்க 5 வெளியில எடுத்தனால 4. அப்போ x + 4 அதான் இங்க. ஆக்சுவலா இங்கேயும் x + 4 கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல அந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரியான நம்பர்ஸ் வெளியில எடுப்போம். இங்க நம்ம -5 வெளியில எடுத்திருக்கோம். ரைட். காமன். அதனால நான் அது பொதுவா எடுக்கிறேன். அப்படி எடுத்துட்டா மீதி என்ன இருக்கு? 2x - 5 அது இங்க போட்டாச்சு. அப்ப டோட்டலா 2x² + 3x - 20க்கு பதிலா நம்ம என்ன போடலாம்? x + 4 × 2x - 5ன்னு போடலாம். சோ அதை நான் கொண்டாந்து இங்க போடுறேன். ரைட். பாருங்க. சோ x + 4 × 2x - 5. ரைட். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. x + 4க்கு x + 4 கேன்சல் பண்ணலாம். 3x + 4yக்கு 3x + 4y கேன்சல் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன சொல்யூஷன் கிடைக்குது? தட் இஸ் 3x - 4y வகுத்தல் 2x - 5. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 3, x³ - y³ divided by 3x² plus 9xy plus 6y² into x² plus 2xy plus y² divided by x² minus y² னு கொடுத்துறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ரைட். இப்போ இதுல பாருங்க x³ minus y³ இருக்கா? ஸோ முதல்ல அதை நம்ம ஃபார்முலா மூலியமாக அதை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன தெரியும்? a³ minus b³ அப்படிங்கிற ஃபார்முலாக்கு பதிலா என்ன போடுவோம்? a minus b into a² plus ab plus b² னு போடுவோம் இல்லையா? அப்போ இங்க x³ minus y³ தானே கொடுத்துருக்காங்க. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்போ இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு? x. அடுத்து b க்கு பதிலா என்ன இருக்கு? ஸோ y. ஸோ அப்போ நீங்க a minus b க்கு பதிலா x minus y and a ஸ்கொயருக்கு பதிலா x ஸ்கொயர், a க்கு பதிலா x, b க்கு பதிலா y. அப்போ x into y. அடுத்து b ஸ்கொயருக்கு பதிலா y ஸ்கொயர். x minus y into so x squared plus xy plus y squared னு எழுதலாம். அடுத்து இங்க பாருங்க x squared plus 2xy plus y squared இருக்கா? சரி, இது நமக்கு எப்படி இருக்குன்னா a squared plus 2ab plus b squared. இது எல்லாமே நம்ம 9th 8th படிச்ச ஃபார்முலாஸ் தான். அதுக்கு என்னது? a plus b the whole squared னு போடுவோம் இல்லையா? ஓகே ரைட். இப்போ இங்க a க்கு பதிலா x squared இருக்கு. a squared க்கு பதிலா x squared, 2ab க்கு பதிலா 2 into xy and b squared க்கு பதிலா y squared இருக்கு. அப்போ நம்ம இங்க பாருங்க a க்கு பதிலா x, b க்கு பதிலா y இருக்கறனால அப்ப இங்க a க்கு பதிலா x, b க்கு பதிலா y போட்டீங்கன்னா a plus b the whole squared க்கு பதிலா x plus y the whole squared போடலாம் அல்லவா? சோ அத நான் இங்க போட போறேன். தட் இஸ் இது பெருக்கல் என்னது? தட் இஸ் x plus y the whole square னு போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ டிவிஷன் வந்து ஜெனரலா எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா பெருக்கல தானே இருக்கு. அதனால நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அடுத்து என்ன இருக்கு பாருங்க. தட் இஸ் 3x² plus 9xy plus 6y square னு இருக்கா? ரைட். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதை இங்க போட்டிருக்கேன். 3x² plus 9xy plus 6y square அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 9xy மட்டும் கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 9xy 3xy கூட்டல் 6xy பிரிக்கிறேன். அப்புறம் இந்த 6y square அப்படியே எழுதிக்கிறேன். ரைட். இப்போ இங்க பாருங்க, இந்த 3x² எப்படி இருக்கு? 3 பெருக்கல் x பெருக்கல் x. இது 3 into x into y. இது 6 into x into y. இது 6 into y squareங்கறனால y into y. ரைட். இப்போ பாருங்க, இதுல 3x இங்கேயும் 3x காமனா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுல இருந்து 3x காமனா எடுத்தீங்கன்னா இங்கேயும் காமனா எடுத்தீங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்குது? x plus y. அதான் இங்க போட்டிருக்கேன். 3x காமனா எடுக்கும்போது x plus y. ரைட். இப்போ நம்ம பிளஸ் 6 அப்படியே எடுத்துக்கலாம். இங்கேயும் 6 எடுக்கலாம், இங்கேயும் 6 எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் இன்னொரு y இருக்கு. அப்ப பிளஸ் 6y வெளியில எடுத்துடலாம். அப்படி எடுத்தீங்கன்னா மீதி என்ன இருக்கு? x plus y அப்படிதான் இருக்கு. சோ அப்ப அதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ என்ன ரெண்டு காமனா இருக்கு? x plus y-யும் x plus y-யும். அப்போ x plus y காமனா எடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 3x plus 6y. இது ரெண்டுமே சேர்ந்து வந்துரும். அப்போ நம்ம இந்த 3x² plus 9xy plus 6y ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் x plus y. அதை நான் இங்க அப்படியே எழுதுறேன். தட் இஸ் x plus y into என்னென்ன எழுதலாம்? 3x plus 6y அப்படின்னு எழுதலாம். ஓகே ரைட். அடுத்தது என்ன இருக்கு? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் தான் இருக்கு. ரைட். நமக்கு என்ன தெரியும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு ஃபார்முலா a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b தானே? ஓகே ரைட். இங்க x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. அப்ப a க்கு பதிலா x ஸ்கொயர், b க்கு பதிலா y. அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் a க்கு பதிலா x, b க்கு பதிலா y இருக்கு. ரைட். இப்போ இங்க a மைனஸ் b க்கு பதிலா x மைனஸ் y, a பிளஸ் b க்கு பதிலா x பிளஸ் y. அப்போ டோட்டலா இதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் x minus y into x plus y அப்படின்னு எழுதலாம்.
ரைட். இப்போ பாருங்க எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு எக்ஸ் மைனஸ் ஒய் கேன்சல் பண்ணலாம். ரைட். இங்க மேல இருக்கிற இந்த டேர்ம் இங்க கீழே இல்லை, அதனால அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்க எக்ஸ் பிளஸ் ஒய் 2 டைம் இருக்கு. ஸோ 2 டைம் போது இங்கேயே 2 டைம் இருக்கனால இங்க ஒரு டைம் இங்க ஒரு டைம், அப்ப 2 டைம் ஆயிடுச்சா? அப்ப இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன மிச்சம் நமக்கு கிடைக்குது? தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் டிவிஷன்ல 3x பிளஸ் 6y. ரைட். இப்படி போட்ட மாத்திரமே நமக்கு என்ன தெரியுது? இந்த கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் மட்டும் பாருங்களேன், அதான் இங்க நான் போட்டிருக்கேன். ரைட். இந்த 3x பிளஸ் 6y எப்படி எழுதலாம்? 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இன்டூ 2y எழுதலாம். ஏன்னா 3 2 6y தானே. ரைட். இப்போ இதுல 3 காமனா எடுங்க ரெண்டு பக்கமும். ஸோ இப்போ 3 எடுத்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் பிளஸ் 2y. அதான் இங்க போட்டிருக்கேன். அப்போ ஸோ டோட்டலா இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் இப்போ நான் எழுதுறேன் பாருங்க. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 2y. ஓகே, இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 3 சுருக்குக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3 டிவைட் பை 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6 டிவைட் பை a ஸ்கொயர் பிளஸ் 6a பிளஸ் 5 டிவைட் பை மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50. செகண்ட் கொஸ்டின் b ஸ்கொயர் மைனஸ் 3b மைனஸ் 28 கீழ் b ஸ்கொயர் பிளஸ் 4b பிளஸ் 4 வகுத்தல் b ஸ்கொயர் மைனஸ் 49 வகுத்தல் b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. தேர்ட் கொஸ்டின் பாருங்க. x பிளஸ் 2 பை 4y divided by x squared minus x minus 6 divided by 12y squared. Fourth question பாருங்க. 12t squared minus 22t plus 8 divided by 3t divided by 3t squared plus 2t minus 8 divided by 2t squared plus 4t. சுருக்குகன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2a squared plus 5a plus 3 வகுத்தல் 2a squared plus 7a plus 6. அதை வகுக்கணும். எதால வகுக்கணும் அப்படின்னா a squared plus 6a plus 5 divided by மைனஸ் 5a ஸ்கொயர் மைனஸ் 35a மைனஸ் 50. பாருங்களேன், இங்க ஒரு வகுத்தல் இருக்கு, அது இல்லாம இன்னொரு வகுத்தலும் இங்க இருக்கு. ரைட். அப்ப 2 வகுத்தல் இருந்துச்சுன்னா ஸோ 2வது வர வகுத்தல நீங்க தலைகீழியா மாத்திக்கோங்க. தட் இஸ் இங்க கீழே இருக்கிறது இங்க மேல போயிடும், அடுத்து மேல இருக்கிறது கீழே போயிடும். தட் இஸ் ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கணும். ரைட். அப்படி எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை என்ன பண்ணணும்? ஸோ இதை போல பெருக்கிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாருங்க, இதை அப்படியே நான் இங்க போட்டுட்டேன் அண்ட் இதையும் இங்க போட்டுக்கிட்டேன். பட் இங்க பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்கக்கூடிய இதானது இங்க மேல வந்துருச்சு, இந்த மேல இருக்கக்கூடிய இதானது இங்க கீழே போயிடுச்சு அண்ட் இந்த வகுத்தல் சிம்பிள் என்னவா மாறிடுச்சு? ஸோ பெருக்கல் சிம்பிளா மாறிடுச்சு. ரைட். இப்ப பாருங்களேன், இப்ப இது பாத்தீங்கன்னா ஒரு இருபடி கோவை, இது ஒரு இருபடி கோவை, இதுவும் இருபடி, இதுவும் இருபடி கோவை. அப்ப எல்லாத்தையும் முதல்ல நம்ம காரணிப்படுத்தணும். ஓகே, காரணிப்படுத்துறது தான் நான் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிறேன். தட் இஸ் 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3. ரைட். இதை பார்த்த மாத்திரமே நமக்கு என்ன தெரியும்? தட் இஸ் நாமளா ஒரு 2 நம்பர் சூஸ் பண்ணணும், அந்த நம்பர் கூட்டுனா பிளஸ் 5 கொடுக்கணும். ஓகே, அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ கூட்டுனா பிளஸ் 5 வரணும். ரைட். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு இல்லையா, அது இங்க ஒரு a ஸ்கொயர்டா இருந்திருந்தா பரவாயில்ல, இங்க 2a ஸ்கொயர் இருந்தனால இந்த 2 கொண்டு போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கணும். பெருக்கினா என்ன ஆகும்? ஸோ 3யும் 2யும் பெருக்கினீங்கன்னா 3 2 6. அப்போ நாம எடுக்கிற அந்த 2 நம்பரை கூட்டுனா எப்படி 5 கிடைக்குமோ அதே போல பெருக்குனா 6 கிடைக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு? 2 3 தான். எஸ், 2யும் 3யும் கூட்டினா 5 கிடைக்கும். அதே போல 2யும் 3யும் பெருக்குனா 6 கிடைக்கும். அப்போ இங்க நம்ம எழுதும் போது என்ன எழுதணும்? இந்த 5a பதிலா 2 3 அதை 2யும் கூட்டி எழுதிக்கணும். ரைட். அப்ப இந்த 2a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 5a பதிலா 2a பிளஸ் 3a எழுதிக்கோங்க. இந்த 3 3ஆவே போடுங்க, எங்கேயாவது கொண்டாந்து 6ன்னு மாத்தி போட்டுறாதீங்க. இந்த 2a ஸ்கொயர் எப்படி பிரிக்கலாம்? 2 இன்டூ a இன்டூ a. இந்த 2a வந்து 1 இன்டூ 2a போடலாம் இல்லையா? நெக்ஸ்ட் இந்த 3a வந்து 3 இன்டூ a, இந்த 3ங்கிறது 3 இன்டூ 1. இப்ப பாருங்க, இங்கேயும் 2a இங்கேயும் 2a காமனா இருக்கா, அதனால 2a காமனா எடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? a பிளஸ் 1. அதை இங்க போட்டுக்கிட்டேன். அடுத்தது இங்க 3 அப்படிங்கிறது ரெண்டுலயுமே காமன், அப்ப அது 3 வெளியில எடுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? a பிளஸ் 1. அப்ப அதை இங்க போட்டுக்கிட்டேன். ஸோ அப்ப இங்கேயும் a பிளஸ் 1, இங்கேயும் a பிளஸ் 1. அதனால அதை காமனா எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2a பிளஸ் 3. அப்போ 2a ஸ்கொயர் பிளஸ் 5a பிளஸ் 3க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? a பிளஸ் 1 இன்டூ 2a பிளஸ் 3 போடலாம். ஸோ அதான் நான் இங்க போட்டுக்க போறேன். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இதுக்கு என்ன போடலாம்? தட் இஸ் a பிளஸ் 1 இன்டூ 2a பிளஸ் 3ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இங்க டினாமினேட்டர்ல எடுங்க. 2a ஸ்கொயர் பிளஸ் 7a பிளஸ் 6 தானே. ஸோ அதான் நான் இங்க போட்டுக்கிட்டேன். ரைட். இப்போ இதுல என்னதான்? தட் இஸ் பெருக்கு. ஸோ நம்மளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அந்த 2 நம்பரை கூட்டினா பிளஸ் 7 கிடைக்கணும். பெருக்குனா இந்த 2 கொண்டு போயிட்டு இங்க பெருக்கிக்கோங்க. ஸோ 2 6 12, அதான் இங்க போட்டிருக்கேன். ஸோ அப்ப கூட்டினா 7, பெருக்குனா 12. இப்படிப்பட்ட 2 நம்பர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். அது என்னது? 4 3. ஏன்னா 4 3 கூட்டுங்க 7 வரும், 4 3 12 வரும். அப்ப 7க்கு பதிலா 4a 3a கூட்டி போட்டுக்கலாம். ரைட். இப்போ இந்த 2a ஸ்கொயருக்கு பதிலா அப்படியே போட்டுக்கோங்க. 7a பதிலா 4a பிளஸ் 3a போட்டுட்டு இந்த 6 அப்படியே போடுங்க. 6 கிட்ட கொண்டாந்து 12 போட்டுறாதீங்க. ரைட். இப்போ இந்த 2a ஸ்கொயர் அப்படியே போட்டுறீங்க.
அதை ரெண்டாக பிரித்து எழுதிங்க. தட் இஸ் 2a இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு 4a 2 இன்ட்டு 2a. ஆக்சுவலாக இங்கே 2a-வையும் 2a-வையும் நம்ம காமனாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 4 2 பெருக்கல் 2a அப்படின்னு போட்டுடுறோம். நெக்ஸ்ட் இது 3 இன்ட்டு ஏ. இது என்னது 3 2 6ன்னு மாற்றுங்க. ஏன்னா இங்கேயும் 3 இங்கேயும் 3 இருக்குது. அப்போ இதை காமனாக எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம 3ஆல் பெருக்கி போட்டுக்கிறோம். ரைட். இப்போ இங்கே 2a காமனாக எடுங்க. இங்கேயும் 2a காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், a + 2. அதான் இங்கே போட்டாச்சு. அடுத்தது இங்கே 3a காமனாக எடுங்க. +3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா a + 2. ஸோ அது இங்கே போட்டாச்சு. இப்போ a + 2வும் காமன். அப்போ a + 2 காமனாக எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், 2a + 3. ஓகே, அப்போ அது இங்கே போட்டுக்கோங்க. ஸோ அப்போ டோட்டலாக 2a² + 7a + 6க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், ஸோ a + 2 இன்ட்டு 2a + 3. ஸோ அதை நான் இங்கே கீழே போட்டுக்கிறேன். தட் இஸ் இப்போ டிவிஷனில் இதுக்கு பதிலாக தான் போட போகிறோம். தட் இஸ் a + 2 இன்ட்டு என்னன்னு போடலாம், தட் இஸ் 2a + 3ன்னு போடலாம். ரைட். இந்த -5a² -35a -50 பாருங்க. ஸோ அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். இப்போ அதில் பாருங்க, ஸோ மைனஸ் எல்லா டேர்மில் இருக்கனால மைனஸை ஃபஸ்ட்டு நான் வெளியில் எடுக்கிறேன். அதன் பின்ன இது என்ன ஆகுது, 5a² + 35a + 50ன்னு வருது. இப்போ -5 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்குது, தட் இஸ் a² இங்கே இருக்கு இல்லையா, a² அண்ட் இங்கே 5 வெளியில் எடுத்தாச்சுன்னா 7a + இங்கே 10 இருக்கு. ரைட். இப்போ இது பாருங்க, a² + 7a + 10ங்கிறது ஒரு இருபடி கோவை. அப்போ அதை நம்ம வந்து என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும். ரைட். எப்படி காரணிப்படுத்துவோம், தட் இஸ் இப்போ நம்ம கூட்டினா என்ன கிடைக்கணும், 7 கிடைக்கணும். அண்ட் பெருக்குனா 10 கிடைக்கணும். போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ கூட்டினா 7 அண்ட் பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கணும், 10 கிடைக்கணும். அப்படிப்பட்ட 2 நம்பர்ஸை நாம தான் சூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். எப்படி சூஸ் பண்ணுவோம், தட் இஸ் இப்போ 5ஐயும் 2ஐயும் எடுத்துக்கோங்களேன். 2ஐயும் கூட்டினா என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். 5 2ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும், 10 கிடைக்கும். அப்போ இந்த 7க்கு பதிலாக எப்படி போடலாம், 5a + 2aன்னு போடலாம். ரைட். இப்போ இந்த -5 அப்படி எழுதிக்கோங்க அண்ட் a² அப்படி எழுதிக்கோங்க. இப்போ 7aக்கு பதிலாக 5a + 2aன்னு போட்டு 10 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இந்த a² எப்படி இருக்கு, a இன்ட்டு ஏ அண்ட் 5ங்கிறது 5 இன்ட்டு ஏ, 2ங்கிறது 2 இன்ட்டு ஏ, இந்த 10ங்கிறது 5 இன்ட்டு 2ன்னு இருக்கா. இப்போ என்ன பண்ணுறோம், இதில் a அப்படிங்கிறத வெளியில் எடுக்கிறோம். அப்போ a வெளியில் எடுத்துட்டா a + 5. இங்கேயும் என்ன பண்ணுறோம், ஸோ இதே போல் a + 5 இங்கே கிடைக்கணும். அதே போல் நீங்கள் அதில் என்ன எடுக்கணும், 2 எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ 2 எடுத்துட்டிங்கன்னா a + 5. ஸோ அதான் இங்கே போட்டாச்சு. இப்போ பாருங்கள், a + 5 a + 5 ஜென்ரல். அப்போ அதே போட்டிங்கன்னா அப்போ மீதி என்ன இருக்குது, a + 2. அதான் இங்கே போட்டாச்சு. அப்போது அதுக்கு பதிலாக நம்ம என்ன கொண்டாந்து போடலாம், தட் இஸ் -5 பெருக்கல், ஸோ a + 5 இன்ட்டு a + 2ன்னு போடலாம். ரைட். இப்போ டிவிஷன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, ஸோ இப்போ கடைசியாக என்ன இருக்குது நம்மக்கிட்ட, a² + 6a + 5. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் இருபடி கோவை. அப்போது இங்கேயும் என்ன சொல்லணும், +6 வந்து கூட்டுனா, அப்போ நம்மள 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பர் வந்து கூட்டுனா +6 கிடைக்கணும், பெருக்குனா 5 கிடைக்கணும். அதானே இங்கே போட்டிருக்கேன். ஸோ கூட்டுனா 6 கிடைக்கணும்னா 1ஐயும் 5ஐயும் கூட்டி பாருங்க, 6 கிடைக்குது. இப்போ பெருக்குனா 5 கிடைக்கணும்னா 1ஐயும் 5ஐயும் பெருக்கி பாருங்க, 5 கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், a² அண்ட் 6aக்கு பதிலாக ஒரு a + 5aன்னு பிரித்து எழுதிட்டு இந்த 5 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, a² a இன்ட்டு ஏன்னு எழுதலாம். 1 இன்ட்டு ஏ, இது 5 இன்ட்டு ஏ, இது 1 இன்ட்டு 5. ரைட். இப்போ இதில் எது காமனாக இருக்குது, ஏங்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும், மித்தம் a + 1. ஸோ அதான் இங்கே போட்டேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, 5. அப்போ 5 எடுத்துட்டிங்கன்னா a + 1. அதான் இங்கே போட்டேன். அப்போ இங்கே a + 1 a + 1 நீங்கள் ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா a + 1 போட்டிங்கன்னா a + 5. சரி. அப்போ டோட்டலாக a² + 6a + 5க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், a + 1 இன்ட்டு a + 5. ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன், a + 1 இன்ட்டு a + 5. ரைட். இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. அது a + 1க்கு a + 1 தான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே பெருக்கல் இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி பெருக்கல் இருக்கிறதுனால இப்படி நம்ம போட்டுக்கலாம். ரைட். இப்போ அடுத்து 2a + 3 எங்க இருக்கான்னு பாருங்க. எஸ், இங்கே கீழே இருக்கு. ரைட். அடுத்து a + 5 இருக்கா, எஸ் இங்கே இருக்கு. a + 2 இருக்கா, எஸ் இங்கே கீழே இருக்கு. ரைட். அப்போ மீதி நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ -5 கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் -5 தான். Question number 2, b² + 3b - 28 கீழ் b² + 4b + 4 divided by b² - 49 divided by b² - 5b - 14. ரைட். இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தல் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வகுத்தலுக்கு கீழே வகுத்தல் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், அதனுடைய தலைகீழியால பெருக்கிக்கணும். ஸோ தலைகீழினா இங்கே கீழே இருக்கக்கூடிய b² - 5b - 14ங்கிறது இங்கே மேலே வந்துச்சு பாருங்க. அடுத்தது இங்கே மேலே இருக்கக்கூடிய, அதாவது தொகுதியில் இருக்கக்கூடிய b² - 49ங்கிறது பகுதிக்கு போயிருச்சு. அண்ட் இந்த வகுத்தல்ங்கிறது என்ன ஆயிடுச்சு, இப்போ பெருக்கலாக மாறிடுச்சு. ரைட். இப்போ எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தெரியுது, எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபடி கோவை. அப்போ எல்லாத்தையும் நம்ம காரணிப்படுத்தணும். ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஸோ b² + 3b - 28. இப்போ இந்த மாதிரியான இருபடி கோவையில் நாமளா 2 நம்பரை நாம சூஸ் பண்ணணும். அந்த 2 நம்பரும் கூட்டுனா 3 கொடுக்கணும், அடுத்தது பெருக்குனா -28 கிடைக்கணும். அந்த மாதிரியான 2 நம்பர்ஸ் என்னன்னா இங்கே பாருங்க. ஸோ கூட்டுனா 3, பெருக்குனா -28. அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்ன, -4 + 7. ரைட். அப்போ இங்கே பாருங்க, b² b² அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 3bங்கிறது எப்படி பிரிக்கலாம், -4b + 7bன்னு பிரிக்கலாம். அண்ட் -28 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட். இந்த b² எப்படி இருக்கு, b இன்ட்டு bன்னு போடலாம்.
4b 4 இன்ட்டு பி 7 இன்ட்டு பி 7b போட்டுக்கலாம். அடுத்தது -28 வந்து இந்த 7 வர மாதிரி போடணும்னா 7 இன்ட்டு 4 7 28 ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், b ஜென்ரலா எடுக்கிறோம். ஸோ இங்க b யும் எடுத்தோம்னா என்ன கிடைக்கும் மிச்சம், b -4. அதான் இங்க b எடுத்தோம்னா b -4 கிடைச்சிச்சு. அடுத்து +7 வெளியில் எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்கும், b -4. அதான் இங்க போட்டாச்சு. அப்போ b -4 b -4 ஜென்ரலா வெளியில் எடுத்தோம்னா b -4 வந்து மீதி என்ன இருக்கு, b +7 இருக்கு. அதான் இங்க போட்டாச்சு. இந்த கோவைக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் b -4 பெருக்கல் b +7. இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த கோவை எடுத்துட்டு காரணிப்படுத்தலாம். தட் இஸ் இங்க பாருங்க b² + 4b + 4 ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நாமளா 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டினா 4 கிடைக்கணும், பெருக்கினாலும் 4 கிடைக்கணும். அது ரொம்ப எளிமைதான். ஸோ 4 கீழே மேலேயும் போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ அது கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, 2 தான். ஸோ 2 கூட்டினா 4, 2 பெருக்கினாலும் 4 தான். அப்போ இந்த 4bக்கு பதிலாக 2b + 2bன்னு போட்டுக்கலாமா. சரி, இப்போ இந்த b² அப்படியே போட்டுக்கோங்க. 4bக்கு பதிலாக 2b + 2b போட்டுக்கோங்க. இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இந்த b² எப்படி எழுதலாம், b × b. இப்போ இந்த 2b 2 × b 2 × b இங்க 4 2 × 2ன்னு எழுதிக்கோங்க. இப்போ இந்த b யும் காமன்னால எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், b +2. ஸோ அதான் நான் இங்க போட்டேன். அப்புறம் +2 எடுங்க. அப்போ என்ன போது கிடைக்கும், ஸோ b +2. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ இது பாருங்க, இங்கேயும் b +2 இங்கேயும் b +2. ஸோ அதை நம்ம எடுத்தோம்னா இப்போ மீதி என்ன இருக்கு, b +2 ரைட். அப்போ இது டோட்டலா இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், தட் இஸ் b +2 × b +2ன்னு எழுதிக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன போட்டுக்கணும், பெருக்கல். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்தது இருக்கக்கூடிய இதை பார்க்கலாம். தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, b² - 5b -14 தானே ரைட். இப்போ பாருங்க b² அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 நம்பர் எடுத்துக்கணும். அது கூட்டினா -5 பெருக்குனா -14. அதான் இங்க போட்டிருக்கேன். அப்ப கூட்டினா -5 பெருக்குனா -14. இப்படி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் என்ன, 2 -7 தான். அப்போ -5க்கு பதிலாக மட்டும்தான் +2b -7b போட்டுக்கோங்க. அப்ப b² அப்படியே போட்டுக்கோங்க. -5bக்கு பதிலாக 2b -7b போட்டுட்டு 14 அப்படியே போட்டுக்கோங்க ரைட். இப்ப பாருங்க, இந்த b² வந்து b × b, இங்க 2 × b, இங்க 7b, இங்க 7 2 14 ரைட். இப்ப b காமன் எடுங்க. இதையும் காமனா எடுத்துட்டீங்கன்னா மிச்சம் என்ன கிடைக்கும், b +2. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் -7 காமன் எடுங்க. அப்ப இங்க பிளஸ் இருக்கும். அப்ப இங்க பிளஸ் × 2, அப்ப b +2. அப்ப b +2 b +2 காமனா எடுத்துட்டீங்கன்னா சோ மீதி என்ன கிடைக்கும், தட் இஸ் b -7. சோ அத நான் இங்க போட்டேன். அப்போ சோ இதுக்கு பதிலா நம்ம என்ன போடலாம், b +2. சோ அப்ப இதுக்கு பதிலா b +2 × b -7 போட்டுக்கோங்க. சரி, வகுத்தல்ல என்ன போடலாம், தட் இஸ் b² - 49 இருக்கா. சோ அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் b² - 49. இது எப்படி இருக்கு, சோ 49ங்கிறது 7 × 7ன்னு எழுதலாம்ல. அப்ப அது 7² மாத்திட்டோம்னா இது a² - b² ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a - b × a + b அப்படின்னு நம்ம போடலாம். அப்ப b² - 7²க்கு aங்கிற இடத்துல b இருக்கு, அடுத்தது bங்கிற இடத்துல 7 இருக்கு ரைட். அப்ப aங்கிற இடத்துல b போட்டுருங்க, bங்கிற இடத்துல 7 போட்டுருங்க. அப்ப b - 7 × b + 7. அப்ப இந்த b² - 49க்கு பதிலா என்ன போடலாம், b - 7 × b + 7 ரைட். இப்ப எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும் பாருங்க. தட் இஸ் b - 4 எங்க இருக்கா, இல்ல. b + 7 இருக்கா, எஸ். இதுக்கும் கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து b +2 எஸ் இருக்கு, இங்கேயும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ b - 7 இருக்கா, எஸ். இங்கேயும் கேன்சல் பண்ணுங்க. அப்ப மீதி என்ன இருக்கு, தட் இஸ் b - 4 வகுத்தல்ல b +2. இப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். Question number 3, x + 2 வகுத்தல் 4y வகுத்தல் x² - x - 6 வகுத்தல் 12y² கொடுத்திருக்காங்க. சோ இங்க என்ன இருக்கு, தட் இஸ் இங்க வகுத்தல் இருக்கு. அப்ப வகுத்தல் இருந்தா என்ன பண்ணணும், சோ வகுத்தலுக்கு அப்புறம் இன்னொரு வகுத்தலும் சேர்ந்து வந்திருந்தால் இதுவும் வகுத்தல் தான். அப்படி வந்திருந்தா நம்ம என்ன பண்ணணும், சோ இந்த வகுத்தலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த வகுத்தலை நம்ம என்ன பண்ணணும், தலைகீழியால நம்ம வந்து பெருக்கிக்கணும். அப்ப தலைகீழியா மீன்ஸ் இந்த 12y² மேல போயிடணும், x² - x - 6ங்கிறது கீழே வந்துடணும். அண்ட் இந்த வகுத்தலுக்கு பதிலாக நாம என்ன போடணும், பெருக்கல் சிம்பிள் போடணும். இதெல்லாம் அப்படியே சிம்பிளா போட்டுக்கலாம். பட் இது மட்டும் பாருங்களேன், இது வந்து ஒரு இருபடி கோவை. இதை முதல்ல நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துவீங்க, தட் இஸ் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த x² - x - 6 இங்க எழுதிக்கிட்டேன் ரைட். இப்போ நாமளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டினா -1ம் அது பெருக்குனா -6ம் கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும், அதான் இங்க போட்டிருக்கேன். இங்க -1 -6 அப்படின்ட்டு ரைட். இப்ப பாருங்க 2யும் 3யும் நம்ம கூட்டி பாருங்களேன். இப்ப 2 இங்க -1 கூட்டினா என்ன கிடைக்குது, -1. சோ அப்ப கூட்டல்ல ஒபே பண்ணுது. அதே போல 2யும் பெருக்கி பாருங்க, 2 பெருக்கல் -3 என்ன கிடைக்குது, -6. அப்ப -6 அப்படிங்கும்போது பெருக்குனா அதுவும் ஒபே பண்ணுது. அப்ப நிச்சயமா நம்ம எடுக்க வேண்டிய எண்கள் என்னது, 2 மற்றும் -3 தான். சோ அப்ப x² பதிலா என்ன போட்டுக்கிறீங்க, x² - xக்கு பதிலா +2 -3x போட்டுட்டு -6 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ x² x × x போட்டுக்கோங்க. 2x 2 × x, 3x 3 × x,
அண்ட் ஆரை வந்து 3 இன்ட்டு 2ன்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் எக்ஸ் ஜென்ரலா இருக்கு. அப்போ நம்ம அதை எக்ஸை வெளியில எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 2. அதான் நான் இங்க போட்டேன். நெக்ஸ்ட் -3 இதுல இருந்து வெளியில எடுங்களேன். அப்ப என்ன கிடைக்குது? -3 எடுக்கும்போது இங்க எக்ஸ், இப்போ இங்க மைனஸ்ங்கிறது, ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கும். ஸோ மைனஸ் நம்ம வெளியில எடுத்தாச்சு, அப்போ பிளஸ் உள்ள வந்துடும். அப்போ பிளஸ், அடுத்து இந்த 3 வெளியில எடுத்தாச்சு, அப்போ மீதி இருக்கிறது என்னது? 2. அப்போ இதுவும் எக்ஸ் பிளஸ் 2. ரைட். இப்போ பாருங்க, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 2, இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 2. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 பொதுவாக எடுங்க. அப்போ மீதி என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 3. அப்போ அதான் இங்க போட்டிருக்கு. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3. ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு பதிலாக அதை எழுதிக்கலாம். ரைட். இப்போ அதான் எழுத போறேன். தட் இஸ் இங்க இருக்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் 2 அப்படியே போட்டுக்கோங்க, 4y அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ பெருக்கல்ல இங்க 12y² தான் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. தட் இஸ் 3 பெருக்கல் 4 பெருக்கல் y பெருக்கல் yன்னு எழுதலாம் இல்லையா இந்த 12y². ஸோ அந்த மாதிரி நான் இப்போ இங்க எழுத போறேன். தட் இஸ் 3 பெருக்கல் 4 பெருக்கல் y பெருக்கல் y. சரி. இப்போ வகுத்தல் என்ன எழுதலாம் இதுக்கு பதிலாக? தட் இஸ் எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. ரைட். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுமா? பாருங்க, எக்ஸ் பிளஸ் 2க்கு எக்ஸ் பிளஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 4க்கு இந்த 4 கேன்சல் பண்ணலாம், ஒரு yக்கு இந்த y கேன்சல் பண்ணலாம். அப்ப மீதி என்ன நம்ம கிட்ட இருக்குது? தட் இஸ் 3y வகுத்தல் ஸோ எக்ஸ் மைனஸ் 3. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். இப்ப 4வது ரோமன் என்னது இருக்கு? 12t² மைனஸ் 22t பிளஸ் 8 வகுத்தல் 3t வகுத்தல் 3t² பிளஸ் 2t மைனஸ் 8 வகுத்தல் 2t² பிளஸ் 4t அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ரைட். ஸோ இதை போல இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு வகுத்தல் இருக்கு. ஸோ அந்த வகுத்தலுக்கு கீழே இன்னொரு வகுத்தலும் கொடுத்துருக்காங்க. ரைட். அப்படி 2 வகுத்தல் பக்கத்துல கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ கீழே இருக்கிறத இங்க மேல கொண்டு போயிடணும், அண்ட் மேல இருக்கிறத இங்க கீழே டினாமினேட்டருக்கு இறக்கிட்டு இதை வந்து தலைகீழியாக நம்ம பெருக்கிக்கணும். ரைட். ஸோ அப்ப எப்படி போடுவீங்க? தட் இஸ் 12t² மைனஸ் 22t பிளஸ் 8/3t. இப்போ இந்த வகுத்தலானது என்னவா மாறிடும்? பெருக்கலாக மாறிடும். மாறிட்டு இது வந்து என்ன ஆகும்? தலைகீழியால பெருக்கப்படும். தட் இஸ் 2t² பிளஸ் 14 போட்டுக்கோங்க. ரைட். கீழே என்ன இருக்கு? தட் இஸ் 3t² பிளஸ் 2t மைனஸ் 8ன்னு போட்டுக்கோங்க. ரைட். இப்போ இது பாருங்க, ஒரு இருபடி கோவை. அதே போல இதுவும் ஒரு இருபடி கோவை, அண்ட் இதுவும் இருபடி கோவை. இது அப்படியே வச்சுக்கலாம். ரைட். இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ என்னது? 12t² மைனஸ் 22t பிளஸ் 8. ஸோ அதான் நான் இங்க போட்டுட்டேன். ரைட். இப்போ என்ன பண்ணணும்? ஸோ எல்லாத்துலயும் பாருங்களேன். இப்போ இந்த 12 நான் எப்படி எழுதலாம்னா 2 பெருக்கல் 6ன்னு எழுதலாம். அதே போல 22 2 பெருக்கல் 11ன்னு எழுதலாம். இப்போ 8 2 பெருக்கல் 4. அப்போ பொதுவா 2 எடுக்கலாம் தானே? அதான் நான் இப்போ வெளியில 2 எடுத்துட்டேன். சரி. அப்ப இங்க 2 எடுத்தோம்னா 60² மிச்சம் இங்க வந்துடும். அடுத்து இதுலயும் 2 எடுத்துட்டோம்னா 11t மைனஸ்ல இருக்கு, அது வந்துடும். அண்ட் பிளஸ் இதுல 2 எடுத்துட்டோம்னா 4 வந்துடும். ஸோ அப்ப 60² மைனஸ் 11t பிளஸ் 4ன்னு ஆயிடுது. ரைட். இப்போ இது என்னது? ஒரு இருபடி கோவை தான். கோவையை பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன தெரியுது? தட் இஸ் காரணிப்படுத்தும் போது நாமளா ஒரு 2 நம்பர் எடுக்கணும், அதை கூட்டுனா 11 மைனஸ் 11 கிடைக்கணும், அதை பெருக்குனா ஸோ இந்த 4 கிடைக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க, அது தப்பு. என்ன கிடைக்கணும்? இந்த 6ஐயும் 4ஐயும் பெருக்கிக்கோங்க. என்னது? 6 நாங்க 24. அதான் நான் இங்க போட்டிருக்கேன். அப்ப கூட்டுனா மைனஸ் 11, பெருக்குனா 24. இப்படி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா -8 -3 தான். பாருங்க, இப்ப -8ஐயும் -3ஐயும் கூட்டுங்க, என்ன கிடைக்குது? ஸோ -11. அதே போல -8ஐயும் -3ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்குது? ஸோ பிளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 24ன்னு கிடைக்குதா? அப்போ ஸோ நம்ம -8ஐயும் -3ஐயும் போட்டுக்கலாம். ரைட். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் இந்த -11க்கு பதிலாக மட்டுமே -8 -3. ஸோ இந்த 6t² அப்படியே போட்டுக்கோங்க. -11tக்கு பதிலாக 8t -3t போட்டுட்டு 4க்கு பதிலாக 4 போட்டுக்கோங்க. ரைட். இப்போ பாருங்க, இந்த 2 அப்படியே வெளியிலேயே வச்சுட்டே வாங்க. சரி. இந்த 6t² அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 3 இந்த t² t இன்ட்டு t அப்படின்னு எழுதலாம். இங்க 8t 2 பெருக்கல் 4tன்னு எழுதலாம். இந்த 3t 1 பெருக்கல் 3tன்னு எழுதலாம். இந்த 4 அப்படியே 4னே வச்சுக்கோங்க. ரைட். இப்போ என்ன பண்ண போறோம்? ஸோ காமனா இருக்கக்கூடியது எடுக்க போறோம். ரைட். இப்போ இதுல பாருங்க, ஜென்ரல் என்ன இருக்கு? தட் இஸ் இங்கேயும் 2t அப்படிங்கிறது போது, இங்கேயும் 2tங்கிறது போது, அப்படிதானே? அப்ப நான் 2t பொதுவா எடுத்தேன்னா என்ன கிடைக்கும்? ஸோ மீதி இருக்கக்கூடிய 3t அண்ட் மைனஸ்க்கு மைனஸ் போட்டுக்கோங்க, அண்ட் இங்க என்ன இருக்கு? 4. அப்ப அதான் இங்க போட்டிருக்கேன் 3t - 4ன்ட்டு. அதே போல இங்க கொண்டு வரணும். அப்ப அங்க யார் எடுக்கணும்னா -1 தான் நம்ம இங்க வெளியில எடுக்கணும். அப்படி எடுத்துட்டோம்னா உள்ள என்ன வரும்? ஸோ 3t, இங்க பிளஸ் ஆனது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்கும். அப்போ ஒரு மைனஸ் வெளியில இருக்குது, அப்ப இன்னொரு மைனஸ் உள்ள வந்துடும். அப்ப அப்படி தெரியலன்னா இந்த -1 உள்ள பெருக்கி பாருங்க. -1 இன்ட்டு 3t மைனஸ் t, அடுத்து -1 இன்ட்டு -4 பிளஸ் 4, அப்படியே நீங்க பார்க்கலாம். ரைட். இப்ப பாருங்க, 3t - 4 3t - 4 ரெண்டுலயுமே காமனா இருக்கு. அப்ப வெளியில எடுத்துருங்க. அப்ப மீதி என்ன இருக்கு? 2t - 1 இருக்கு. ஸோ அதான் இங்க போட்டாச்சு. அப்ப டோட்டலா 12t² - 22t பிளஸ் 8க்கு பதிலா என்ன போடலாம்? ஸோ இந்த 2 பெருக்கல் 3t - 4 இன்ட்டு 2t - 1 போடலாம் அல்லவா? ஸோ அதான் நான் இங்க போட போறேன். 2 பெருக்கல்
ஸோ 3t மைனஸ் 4 பெருக்கல் 2t மைனஸ் 1. சரி, இந்த கீழே இருக்கக்கூடிய 3t அப்படியே போட்டுக்கோங்க. ஓகே, 2t ஸ்கொயர் பிளஸ் 4t தானே. சரி, இதில் பாருங்க எது காமனாக இருக்குது இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ 2t ஸ்கொயர் பிளஸ் 4t. இதில் பாருங்க இந்த 2t ஸ்கொயர் 2t இன்ட்டு டீன்னு எழுதலாம், 4t 2 இன்ட்டு 2tன்னு எழுதலாம். பாருங்க ரெண்டுலேயுமே 2t காமனாக இருக்குது. அப்போ அதை எடுத்து போடுங்க. 2t காமனாக எடுத்துட்டிங்கன்னா உள்ள என்ன வரும்? t பிளஸ் 2. இந்த t பிளஸ் 2. அப்போ இந்த 2t ஸ்கொயர் பிளஸ் 4tக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2t இன்ட்டு t பிளஸ் 2ன்னு எழுதலாம். இப்போ 3t ஸ்கொயர் பிளஸ் 2t மைனஸ் 8 இருக்கு இல்லையா, அதை நம்ம காரணிப்படுத்தலாம். ஓகே ரைட், 3t ஸ்கொயர் பிளஸ் 2t மைனஸ் 8 போட்டுட்டேன். ஸோ நம்மள ஒரு 2 நம்பர் எடுக்கணும். அந்த 2 நம்பர் ஆனது கூட்டுனா பிளஸ் 2 தரணும், அண்ட் பெருக்குனா இந்த 8 இல்ல இந்த 3ஆல, ஏன்னா இந்த இடத்துல 1 இருந்தால் தான் அப்படியே நம்ம போடணும். அப்படி இல்லை பின்னா நம்ம என்ன பண்ணணும்? இதை கொண்டு வந்து இங்கே பெருக்கிக்கணும். பெருக்குனா என்ன கிடைக்கும்? 3/24. அப்போ மைனஸ் 24 தரணும். அதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ கூட்டுனா 2, ஸோ பெருக்குனா மைனஸ் 24. இப்படி தரக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஐயும் மைனஸ் 4ஐயும் எடுங்களேன். இப்போ 6 மைனஸ் 4 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 2. ஸோ அப்போ அது ஒபே ஆயிடுச்சு. அதே போல் இப்போ 6ஐயும் 4ஐயும் பெருக்குங்க, மைனஸ் 4ஐயும் பெருக்குங்க, மைனஸ் 24. அப்போ அதுவும் ஒபே ஆகுது. அப்போ நம்ம எடுக்க வேண்டிய நம்பர்ஸ் 6 மைனஸ் 4 தான். அப்போ இந்த 3t ஸ்கொயர்ட் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த பிளஸ் 2tக்கு பதிலாக பிளஸ் 6t மைனஸ் 4tன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் மைனஸ் 8 அப்படியே போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த 3t ஸ்கொயர்ட் எப்படி எழுதலாம்? 3t இன்ட்டு t. இந்த 60யை 2 இன்ட்டு 3t, அதாவது 2 பெருக்கல் 3tன்னு போடலாம். மைனஸ் 4t அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 8ஐ 2 பெருக்கல் 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இங்கேயும் 3t இருக்கு, இங்கேயும் 3t இருக்கு. அப்போ 3tயை காமனாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ t பிளஸ் 2ன்னு கிடைக்கும். அதான் போட்டாச்சு. அடுத்தது இங்கே மைனஸ் 4 காமனாக எடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? t. இப்போ இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் தான் மைனஸ் இருந்திருக்கும். நம்ம மைனஸ் ஒன்று வெளியில் எடுத்தாச்சு. அப்போ பிளஸ் இருக்கு இல்லையா மீதி, அந்த பிளஸ் இங்கே 2 இருக்கு. அப்போ t பிளஸ் 2. நல்லா பாருங்களேன், இந்த t பிளஸ் 2 t பிளஸ் 2 ரெண்டுமே காமனாக வர்ற மாதிரி நம்ம செய்யணும். அப்போ அதுக்கு மைனஸ் 4 தான் எடுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், அப்போ t பிளஸ் 2 காமனாக இருக்கனால நம்ம அது ஒன்றா வெளியில் எடுத்து போட்டுறோம். மீதி என்ன இருக்கு? 3t மைனஸ் 4 இருக்கு. அதான் இங்கே போட்டாச்சு. அப்போ டோட்டலாக இந்த 3t ஸ்கொயர் பிளஸ் 2t மைனஸ் tக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? t பிளஸ் 2 இன்ட்டு 3t மைனஸ் 4ன்னு போடலாம். ரைட், இப்போ எதெல்லாம் ஜென்ரலாக இருக்குது நம்ம அடிக்க முடியும் பாருங்க. ஸோ தட் இஸ் இங்கே 3t மைனஸ் 4க்கு இந்த 3t மைனஸ் 4 அடிச்சிடலாம். 2t மைனஸ் 1 எங்கேயாவது இருக்கா? இல்லை, அது அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே 2க்கு எதாவது அடிக்க முடியுமா? இல்லை. இந்த t பாருங்க, tக்கு இந்த t கேன்சல் பண்ணலாம். t பிளஸ் 2க்கு கீழே இருக்கக்கூடிய t பிளஸ் 2 கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 2 பெருக்கல் 2 எவ்வளோ கிடைக்குது? 4. அப்போ 4 இன்ட்டு 2t மைனஸ் 1. ஸோ வகுத்தில் ஆக்சுவலாக இது வந்துடும் இல்லையா, அதான் 2t மைனஸ் 1 போட்டுட்டேன். அடுத்தது கீழே என்ன இருக்குது? 3 மட்டும்தான். அப்போ 3. ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். கொஸ்டின் நம்பர் 4, x சமம் a ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4 வகுத்தல் 3a ஸ்கொயர் மைனஸ் 3 மற்றும் y சமம் a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 வகுத்தல் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4 எனில் x ஸ்கொயர் பெருக்கல் y பவர் மைனஸ் 2இன் மதிப்பை காண்க. இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் x என்னன்னு கொடுத்துருக்காங்க? x ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் 4 டிவைட் பை 3a ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரைட், அடுத்தது y என்னன்னு கொடுத்துருக்காங்க? a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8 டிவைட் பை 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4ன்னு கொடுத்து. ஸோ நாமளா 2 நம்பர் எடுக்கணும். அது கூட்டுனா பிளஸ் 3ஐயும் பெருக்குனா மைனஸ் 4ஐயும் கொடுக்கணும். ரைட், அதான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ கூட்டுனா 3ம் பெருக்குனா மைனஸ் 4ம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னன்னா -1 4 -1 ஸோ 4 4ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? பிளஸ் 3. அப்போ அந்த கண்டிஷன் ஓகே, கூட்டுனா 3 கிடைச்சிருச்சு. அடுத்தது பாருங்க 4ஐயும் மைனஸ் 1ஐயும் பெருக்குங்க, என்ன கிடைக்கும்? -4 தானே கிடைக்கும். அப்போ அந்த கண்டிஷனும் ஓகே. ஸோ என்ன எழுதலாம்? -1 4ன்னு போடலாம். எதுக்கு பதிலாக? இந்த 3a பதிலாக. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன் a ஸ்கொயர். இந்த 3a பதிலாக 2ஆக பிரித்து எழுதணும். இந்த 3a பதிலாக 2ஆக பிரித்து எழுதணும். தட் இஸ் மைனஸ் 1a பிளஸ் 4a மைனஸ் 4ன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த a ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a இன்ட்டு a, இது 1 இன்ட்டு a, இது 4 இன்ட்டு a, இது 1 இன்ட்டு 4ன்னு போடுங்க. ஏன்னா 4 காமனாக எடுத்தனா இங்கே 1 வரும் இல்லையா, அதுக்காக. ரைட், இப்போ பாருங்க இதுலேயும் a இருக்குது, இதுலேயும் a இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் காமனாக எடுங்க, என்ன கிடைக்குது? தட் இஸ் a மைனஸ் 1ன்னு கிடைக்குது. ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 காமனாக எடுங்க, ப்ளஸ் 4. அப்போ என்ன கிடைக்கும்? a மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஸோ அதான் இங்கே போட்டேன். ரைட், இப்போ பாருங்கள் a மைனஸ் 1 a மைனஸ் 1 பொதுவாக இருக்குது. அப்போ a மைனஸ் 1 பொதுவாக எடுத்திங்கன்னா என்ன கிடைக்குது? a ப்ளஸ் 4 கிடைக்குது. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த a ஸ்கொயர் ப்ளஸ் 3a மைனஸ் 4க்கு பதிலாக என்ன போடலாம்? a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 4. ஸோ a மைனஸ் 1 இன்ட்டு a ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கிறேன். அதுக்கு 3a ஸ்கொயர் மைனஸ் 3 இருக்கா? ஸோ அதை நான் இங்கே போட்டேன் பாருங்க. ஸோ இந்த 3a ஸ்கொயரை 3 இன்ட்டு a ஸ்கொயர்னு எழுதலாம். அதே போல் இந்த 3 ஓர் 3 3ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இதுலேயும் 3 காமனாக இருக்குது. அப்போ அதை வெளியில் எடுங்க. அப்போ என்ன கிடைக்குது? a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு கிடைக்குது. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? தட் இஸ் 3 இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு எழுதலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய a ஸ்கொயர் மைனஸ் 1 நான் எப்படி எழுதிக்க போகிறேன் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன்.
நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எழுதலாம், a மைனஸ் b இன்ட்டு a பிளஸ் b தானே. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயருக்கு பதிலாக a மைனஸ் ஒன் இன்ட்டு a பிளஸ் ஒன்னு போடலாம் அல்லவா. ஸோ அதான் நான் இப்போ இங்கே போட போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், தட் இஸ் a மைனஸ் ஒன் இன்ட்டு a பிளஸ் 4 டிவைடட் பை 3 பெருக்கல் a மைனஸ் ஒன்று இன்ட்டு a பிளஸ் ஒன்று. ரைட், இப்போ எது கேன்சல் பண்ணலாம் நம்ம, தட் இஸ் a மைனஸ் ஒன்னையும் a மைனஸ் ஒன்னையும் கேன்சல் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். தட் இஸ் a பிளஸ் 4 வகுத்தல் 3 பெருக்கல் a பிளஸ் 1 அப்படியே எழுதிக்கோங்க. இது வந்து என்னது, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து y ல பாருங்க, இதுவும் ஒரு இருபடி கோவை தானே. அப்போ இதையும் நம்ம காரணிப்படுத்தலாம். அதான் இங்கே போட்டிருக்கேன், a ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் மைனஸ் 8. ஸோ நாம் 2 நம்பரை நாமளா எடுத்துக்கணும். அது கூட்டுனா பிளஸ் 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 8ஐயும் கொடுக்கணும். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ கூட்டுனா 2 பெருக்குனா மைனஸ் 8. ரைட், இப்படிப்பட்ட நம்பர்ஸ் யாரு, 4 மைனஸ் 2. சரி, அப்போ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். தட் இஸ் a ஸ்கொயர்டை போட்டுக்கோங்க. அடுத்து 2aக்கு பதிலாக மட்டும் நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் 4a மைனஸ் 2aன்னு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் 8க்கு பதிலாக மைனஸ் 8 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ a ஸ்கொயருக்கு a இன்ட்டு a பிளஸ் 4 இன்ட்டு a மைனஸ் 2 இன்ட்டு a, இந்த 8 2 பெருக்கல் 4ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இதுலேயும் a காமனாக இருக்கு. அப்போ காமன் ஆகிடுங்க. தட் இஸ் என்ன கிடைக்கும், a பொதுவாக எடுத்தீங்கன்னா a பிளஸ் 4. ஸோ அதான் இங்கே போட்டேன். அடுத்து மைனஸ் 2 பொதுவாக எடுங்க, என்ன கிடைக்கும், a இந்த மைனஸ் ஆனது பிளஸ் இன்ட்டு மைனஸ் இருந்திருக்கும் இல்லையா. இப்போ மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு, அப்போ பிளஸ் மிச்சம் இருக்கு. அப்போ பிளஸ் அப்போ உள்ள போட்டிங்கன்னா a பிளஸ் 4ன்னு கிடைக்குது. அப்போ இதில் a பிளஸ் 4 a பிளஸ் 4 பொதுவாக இருக்கு. அப்போ என்ன எழுதணும், தட் இஸ் a பிளஸ் 4 நம்ம பொதுவாக எடுத்துட்டோம்னா a மைனஸ் 2 இருக்கு. இந்த a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 8க்கு பதிலாக என்ன எழுதலாம், a மைனஸ் 2 இன்ட்டு a பிளஸ் 4ன்னு எழுதலாம். ஸோ அதை நான் இங்கே எழுத போகிறேன். தட் இஸ் இதுக்கு பதிலாக a மைனஸ் 2 இன்ட்டு a பிளஸ் 4. ஓகே, இப்போ நம்ம டினாமினேட்டரில் கீழே என்ன இருக்கு, அதாவது பகுதியில் 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4. இதில் பொதுப்படியாக 2ஆம் வாய்ப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அதை நம்ம முதல்ல எடுக்கலாம். ஸோ அதான் நான் இங்கே போட்டேன், 2a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 4லேருந்து 2வை வெளியிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், a ஸ்கொயர் மைனஸ் இங்கே 2 எடுத்துட்டிங்கன்னா ஒரு a, அடுத்து இங்கே 2 பெருக்கல் 2 தான் 4. அப்போ ஒரு 2 வெளியில் போயிடுச்சுன்னா மீதி ஒரு 2. அப்போ என்ன கிடைக்குது, a ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் 2. அப்போ இது ஒரு இருபடி கோவை. அப்போ இதுக்கு காரணிப்படுத்தணும்னா ஸோ நாமளாக 2 நம்பர் எடுக்கணும். அது கூட்டுனா மைனஸ் 1ஐயும் ஸோ பெருக்குனா மைனஸ் 2ஐயும் தரணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் தான் நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ கூட்டுனா மைனஸ் 1 பெருக்குனா மைனஸ் 2. அது எது, 1 மைனஸ் 2 தான். ஏன்னா 1 மைனஸ் 2 போட்டு பாருங்க, 2ல் 1 போச்சுன்னா 1 மைனஸ் தான் பெருசு. அப்போ மைனஸ் 1. அப்போ கூட்டினா மைனஸ் 1 கிடைச்சிருது. அதே போல் மைனஸ் 2ஐயும் இந்த 1ஐயும் பெருக்குங்க, 4 மைனஸ் 2 மைனஸ் 2 தான். அப்போ என்ன கிடைக்குது, பெருக்கல்ங்கிறதையும் ஒபே பண்ணுது. அப்போ என்ன எழுதலாம், தட் இஸ் a ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் ஏக்கு பதிலாக பிளஸ் ஒரு a மைனஸ் 2aன்னு எழுதிக்கிட்டு இப்போ மைனஸ் 2 போட்டுக்கோங்க. ரைட், இப்போ இந்த a ஸ்கொயருக்கு பதிலாக a இன்ட்டு a, இங்கே 1aக்கு பதிலாக 1 இன்ட்டு a மைனஸ் 2aக்கு பதிலாக 2a, இப்போ 2க்கு பதிலாக 2 இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. அப்போது இதில் ஏவும் காமன். ஸோ வெளியில் எடுத்திங்கன்னா a பிளஸ் 1 போட்டுக்கோங்க. அடுத்து மைனஸ் 2 வெளியில் எடுங்க, a பிளஸ் 1. ஏன்னா இங்கே பிளஸ் இன்ட்டு மைனஸ் இருந்திருக்கும். ஸோ மைனஸ் வெளியில் எடுத்தாச்சு, அப்போ பிளஸ் போட்டுக்கோங்க, a பிளஸ் 1. அப்போ a பிளஸ் 1 a பிளஸ் 1 காமன். அப்போ 2 இன்ட்டு a பிளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 2. அப்போ டோட்டலாக இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் இப்போ போடுறேன் பாருங்க, டிவிஷனில் 2 இன்ட்டு a பிளஸ் 1 இன்ட்டு a மைனஸ் 2. ரைட், இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. எஸ், மேலே a மைனஸ் 2 இருக்கு, கீழே a மைனஸ் 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அப்போ yக்கு பதிலாக என்ன எழுதலாம், a பிளஸ் 4 2 பெருக்கல் a பிளஸ் 1ன்னு எழுதலாம். வந்து a பிளஸ் 4 டிவைட் பை 3 இன்ட்டு a பிளஸ் 1ன்னு கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் y என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், a பிளஸ் 4 டிவைட் பை 2 இன்ட்டு a பிளஸ் 1ன்னு கண்டுபிடிச்சி வச்சாச்சு. பட் அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y டு தி பவர் மைனஸ் 2வின் மதிப்பை காண்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ நம்ம கட்டாயமாக எக்ஸ் ஸ்கொயர்டு அண்ட் y ஸ்கொயர்டை பார்க்கணும். இப்போ எக்ஸுங்கிறது a பிளஸ் 4 டிவைட் பை 3 இன்ட்டு a பிளஸ் 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது த ஹோல் ஸ்கொயர். இதை ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். அதான் 2வது ஸ்டெப்பில் போட்டிருக்கேன். அடுத்தது என்னன்னா, இப்போ அடுக்கு விதிப்படி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும். இப்போ a பை b த ஹோல் ஸ்கொயர்டை அடுக்கு விதி யூஸ் பண்ணோம்னா என்ன எழுதலாம், a ஸ்கொயர் பை b ஸ்கொயர்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், a பிளஸ் 4க்கு தனியாக த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது 3 ஸ்கொயர் அதை இங்கே போட்டேன். அடுத்தது a பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அதை போட்டாச்சு. இப்போ இந்த 3 ஸ்கொயர் என்ன ஆகுது, தட் இஸ் 3 பெருக்கல் 3ங்கிறது எதுக்கு சமம், 9க்கு சமம். அதான் நான் இங்கே போட்டேன். அண்ட் மேலே இருக்கக்கூடிய a பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பை a பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எல்லாமே இப்படி போட்டாச்சு. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், a பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 9 பெருக்கல் a பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். அதே போல் இப்போ yக்கு வாங்க. ஸோ yல என்ன இருக்குது பாருங்க, இப்போ yங்கிறது a பிளஸ் 4 டிவைட் பை 2 இன்ட்டு a பிளஸ் 1ன்னு நமக்கு தெரியும். இப்போ y ஸ்கொயர் பண்ணோம்னா த ஹோல் ஸ்கொயர். ஸோ டோட்டலாக நம்ம ஸ்கொயரிங் பண்ணுறோம். தொகுதிக்கும் பகுதிக்கும் தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இது 2 ஸ்கொயராக மாறும். அப்போ 2 ஸ்கொயர்னா நமக்கு தெரியும் 2 இன்ட்டு 2 தட் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு மாறும். அப்போ y ஸ்கொயருக்கு பதில் என்ன எழுதலாம், தட் இஸ் a பிளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 4 இன்ட்டு a பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y டு த பவர் மைனஸ் 2 இருக்கு இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைனஸ் 2 அப்படிங்கிறத நம்ம கீழே கொண்டாந்துடலாம். அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி பிளஸ் 2வாக மாறிடும். ரைட்டு,
இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டை அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். தட் இஸ் a+4 the whole square divided by 9 பெருக்கல் a+1 the whole square னு போட்டோம். அடுத்தது y ஸ்கொயர் நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். தட் இஸ் a+4 the whole square divided by 4 into a+1 the whole square. ஓகே, நமக்கு தெரியும் ஒரு டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் வந்துச்சுன்னா ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவிஷன் கீழே இருக்கக்கூடிய இதையை நம்ம அப்படியே என்ன பண்ணணும், தலைகீழியால் பெருக்கிக்கணும். அந்த பெருக்கல் இங்கே நடக்குது. ஏன்னா இது மேலே போயிடும் அண்ட் இது வந்து இங்கே வந்துடும். ரைட், அதான் இங்கே போட்டிருக்கேன் a+4 the whole square by 9 into இது அப்படியே இந்த டோட்டலாக இங்கே இருக்கிறத அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். பட் இதை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா தலைகீழாக மாற்றிட்டு பெருக்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ தலைகீழாக மாற்றிட்டு பெருக்கிக்கோங்க. இப்போ இதில் ஏதாவது கேன்சல் ஆகுமா பாருங்கள். எஸ், இங்கே பாருங்கள் a+4 the whole square இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அதே போல் a+1 the whole square இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நம்மகிட்ட என்ன இருக்குது, 4/9. 4/9 தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 5. p of x சமம் x² - 5x - 14 என்ற பல்லுறுப்புக்கோவையை q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x - 7 வகுத்தல் x + 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் q of x ஐ காண்க. இப்போ p of x என்ன கொடுத்துருக்காங்க, x² - 5x - 14 கொடுத்துருக்காங்க. ரைட், இது பார்த்தோன்னா ஒரு இருபடி கோவை. இதை நம்ம என்ன பண்ணலாம், காரணிப்படுத்தலாம். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளா ஒரு 2 நம்பர் எடுத்துக்கணும். அந்த 2 நம்பரை கூட்டினா -5 பெருக்குனா -14 கிடைக்கணும். அப்படிப்பட்ட நம்பர்ஸ் என்னவா இருக்க முடியும், 2 -7 தான். பாருங்க, இப்போ -7 2 போச்சுன்னா எவ்வளோ, -5. அதே போல் என்ன பண்ணலாம், -7 2ஆல் பெருக்குங்க, என்ன கிடைக்கும், -14. ஸோ நம்ம போட்ட கண்டிஷன் படி 2 -7 ஒபே ஆகுது இல்லையா, அதனால ஸோ x² அப்படியே எழுதிக்கோங்க. இந்த -5x மட்டும் +2x -7xன்னு எழுதிக்கோங்க. -14 அப்படியே எழுதிக்கோங்க. ரைட், இப்போ இந்த x² எப்படி இருக்கு, x into x, இந்த 2x வந்து 2 into x, 7x 7 into x. அப்போ 14ங்கிறது அதே 7ஆம் வாய்ப்பாடில் வர மாதிரி எழுதுங்க. தட் இஸ் 7 பெருக்கல் 2. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸை வெளியில் காமனாக வெளியில் எடுக்கலாம். அப்போ எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மிச்சம் என்ன இருக்கும், x + 2. அதான் இங்கே போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே -7 வெளியில் எடுங்க. அப்போ இந்த மைனஸ் ஆனது ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு இருக்கும். ஸோ இந்த மைனஸ் வெளியில் நம்ம இங்கே எடுத்து போட்டுட்டோம். அப்போ ப்ளஸ் தான் மிச்சம் இருக்கும். அப்போ x + 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், x + 2 காமனாக இருக்குது. ஸோ அதை எடுத்துட்டோன்னா என்ன கிடைக்குது, x - 7. அதை இங்கே போட்டிருக்கேன். அப்போ டோட்டலாக p of x பதிலாக நம்ம என்ன போடலாம், x + 2 into x - 7ன்னு போடலாம். ரைட், இப்போ நம்மள்கிட்ட என்ன கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் x - 7 by x + 2ங்கிறது எப்போ கிடைக்கும், p of x என்ற கோவையை q of x என்ற கோவையால் வகுக்க அப்படின்னு தானே கொடுத்தாங்க. அப்போ x - 7 by x + 2ங்கிறது p of x by q of xன்னு எழுதலாம் இல்லையா. இப்போ இந்த q of x எங்கே கொண்டாந்துருங்க, அண்ட் இது இருக்கு இல்லையா, இதை வந்து அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது இது மேலே இருக்கு, மேலே இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும், தட் மீன்ஸ் இங்கே கீழே வந்துடும், இங்கே வந்துடும். அடுத்து இது கீழே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ அது என்ன ஆகும், மேலே போயிடும் இல்லையா. ஸோ அதான் போட்டிருக்கேன். ஸோ q of x இந்த பக்கம் கொண்டாந்துட்டிங்கன்னா இங்கே வந்துருச்சு பாருங்க. அண்ட் x - 7 வந்து கீழே வகுத்தலுக்கு கீழே போயாச்சு. x + 2 மேலே வந்தாச்சு. p of x அப்படியே போட்டாச்சு. இப்போ இந்த p of xக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், தட் இஸ் இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா, x + 2 into x - 7. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், அடுத்தது என்னது, x + 2 அப்படியே போட்டுக்கோங்க. கீழே x - 7 அப்படியே இருக்குது. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. தட் இஸ் x - 7ஐயும் x - 7ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா அப்போ q of xங்கிறது என்ன இருக்குது, q of x வந்து x + 2 2 டைம் இருக்குது. இங்கே ஒரு டைம், இங்கே ஒரு டைம். அடுக்கு விதிப்படி அடிமானம் ஒரே போல் x + 2 இருக்குது. அப்போது அதனுடைய அடுக்குகளான 1 1 கூட்டப்படணும். அப்போ 1 கூட்டினா 2, அதான் இங்கே போட்டிருக்கேன். ரைட், இது பாருங்கள், இது நமக்கு தெரியும் a + b the whole square ஃபார்மேட் தான். a² + b² + 2ab. அதே எக்ஸ்பான்ஷனில் x + 2 the whole square போடுங்க. x² + 2² + 2 into x into 2. அப்போ என்ன கிடைக்குது, x² + 4 + 4xன்னு கிடைக்குதா. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், x² + 4 + 4x. இப்போ நம்ம ஆர்டராக எழுதணும்னா x² + 4x + 4. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். That's all. Like, share and subscribe Shifa Diaries.